எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் போட்டேன். இது 12:30க்கே ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெக்கார்டிங்கை. 21 மினிட்ஸ் நான் ரெக்கார்டிங் பண்ணேன். ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா மைக்கு வந்து மியூட்டில் இருந்துருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் மைக் மியூட்டில் இருந்துருக்குது. ஒரு 21 மினிட்ஸ் நான் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் ஒன்றுமே ரெக்கார்டே அவள் பேசினது இதுதான் மிஸ்டேக். அன்றைக்கி ஒரு நாள் இது பண்ணேன், மறந்துட்டேன், அப்படியே இருக்குது. சரி வாங்க கைஸ், ஒரு பிஆர் போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து பிரால் ஸ்டார்ஸ் வேணுமா இல்லை ரோப்ளாக்ஸ் வேணுமா ஃப்ரீ ஃபயர் வேணுமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை மைண்ட் கிராஃப்ட் கூட கேளுங்க. எல்லாத்துக்கும் 100 மார்க்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. எந்த இதுக்கு அதிக ஓட்டிங் வருதோ அந்த சீரீஸ் போடலாம். ஆனால் கைஸ், நாளைக்கு வீடியோ கேட்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கும். நாளைக்கு ட்ரை பண்ணுறேன்னா முடிஞ்சால் நான் ரெக்கார்டிங்லாம் பண்ணிடுவேன். ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அது பார்த்தா ரெக்கார்டிங் பண்ணிட்டு எடிட்டிங் போகலான்ட்டு பார்த்தா எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு ஒரு எப்படியோ ஒரு 2 hours ஆகுது எடிட்டிங் பண்ண. நான் இப்போ பாருங்கள், இப்போயே 12:51 ஆகுதா, 12:51 PM ஆகுது. இப்போ உங்களுக்கு எப்போ அப்லோட் பண்ணுவேன்? நேற்றே எப்போ ப்ரீமியரில் போட்டு நான் அப்லோட் பண்ணேன்னா, ப்ரீமியரில் போட்டு எப்போ 4:45 4:30 தான் போட்டேன். அப்போயே நான் 2 hours ஆச்சு. 2 hours ஆகி அதில் கைன் மாஸ்டரில் தான் நான் எடிட் பண்ணுவேன். கைன் மாஸ்டர் எடிட் பண்ணிட்டு 2 hours ஆச்சுன்னா அதில் அப்லோடு பண்ணால் அது மெதுவாக போயிட்டுருக்குது. அதனால் லேட் ஆகிடுது கைஸ். ஓகே கைஸ், கோச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நான் நாளைக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்கு டைம் இருந்தால் நான் போடுவேன், டைம் இல்லைனா வாய்ப்பில்லை கைஸ், கோச்சுக்காதீங்க. கண்டிப்பாக டைம் இருந்தால் சத்தியமாக போடுவேன். நான் ரெக்கார்டிங் கூட இப்போ கூட இந்த வீடியோ முடிஞ்சால் ரெக்கார்டிங் பண்ணிடுவேன். அதாவது 27 இன்றைக்கா 27 இன்றைக்கே நான் பண்ணிடுவேன். 28 சாரி கைஸ், 28 இன்றைக்கே நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்றைக்கே வீடியோ போட்டுருவேன். ஐயோ இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கான வீடியோவை இப்போ போட்டுடலாம். ஐயோ எனிமி பயலே, உங்ககிட்ட பேசிட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணல, கேமில் ஃபோக்கஸே பண்ணலை. குண்டு பாயிலே, குண்டு தடியா, அடா பாவி கொண்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இவனடா போன வீடியோலாம் தொண்ணு பேசலை, இப்போ தொண்ணு பேசுகிறான்னு நினைக்கிறீங்க, தெரியுது. நீங்கள் நான் சண்டே தான் ஒர்க் இருக்கும் எனக்கு. எனக்கு புரியுது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இவன் என்னடா எல்லாத்துக்கும் சண்டே தான் ஒர்க் இருக்காது, இவனுக்கு சண்டே தான் ஒர்க் இருக்குது சொல்கிறான் அப்படின்ட்டு நினைக்க தெரியுது. ஐயோ பொழக்கிறானு, ஐயோம்மா போட்டு விட்டாங்கடா. பின்னாடி ஒருத்தன் பொழக்கிறான், முன்னாடி ஒருத்தன் பொழக்கிறான். ஐயோ ஓகே கேஸ், நம்ம கேம் பிளேயில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக ஒரு 5:30க்குள்ளே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். 5:30க்குள்ளே வீடியோ போட்டுறேன். கண்டிப்பாக வீடியோ போட்டு 5:30க்குள்ளே நான் ப்ரீமியர் இன்றைக்கி வச்சு செட் பண்ணிடுறேன். நான் 26 அப்லோட் பண்ண வீடியோவுக்கு 30 வியூஸ் தான் இது வரைக்கும் போயிருக்கு. சாரி 26 தான் வியூஸ் போயிருக்கு. ஆனால் நேற்று போட்ட வீடியோ, அதாவது 27 செப்டம்பர் போட்ட வீடியோ இன்ன வரைக்கும் 30 வியூஸ் போயிடுச்சு. வேணா உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இந்த வீடியோக்கு என்னடா இன்ட்ரோலாம் போட்டிருக்க அப்படின்லாம் கேட்குறது தெரியுது. சும்மா எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் நான் போட்டேன் கைஸ். அவ்வளோவா நான் பெரிய எடிட்டிங்லாம் நினைக்காதீங்க. நான் சும்மா எனக்கு சிம்பிள் விஷயம்ஸ்லாம், சிம்பிள் மேட்டர்ஸ் இந்த இதெல்லாம் தெரியும், பேசிக்ஸ் தெரியும். ஃபுல்லாக நொங்கெடுக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், நம்ம கேம் பிளேயில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேசிக்கிட்டே நான் கேம் பிளேயில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்.
ஓகே गाइस இந்த வீடியோ இந்த கிளிப்பு வேறு அடிக்கடி போன வீடியோலேயே ஒரு கிளிப்பு கட் ஆயிடுச்சு, அதனால ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு இந்த வீடியோவே. ஓகே ஐயோ ஐயோ போச்சு, சோழி முடிஞ்சு, சோழி வந்தல். ஓ மேலே வர முடியுதா? கைஸ் நேற்று ஒருத்தர் 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கோபிநாத், அப்புறம் கோபிநாத் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலே வருவ நீ இனிமேல். சாரி கைஸ். கோபிநாத், அப்புறம் துரைராஜ், அப்புறம் தமிழ் 69 இதை போட்டிருந்து, தமிழ் 6936. அந்த 3 பேர்த்துக்கு தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3 பேர் கமெண்ட் பண்ணதுக்கு. அப்புறம் வா 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 செல்லுக்குட்டி வா வா வா, உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு வேலை. அடப்பாவிகளா, லேம்போகினியா உங்களுக்கு பாருங்களேன், இந்த இதில் போட்டிருக்கு. இறங்கும் போது எப்படி இதில் வராங்க கன்று வச்சுக்கிட்டு? எனக்கெலாம் கொடுக்க முடியுது கன்று, எனக்கு புரியலை. எனக்கெலாம் கொடுக்க முடியுது கன்று, அவங்களுக்கு மட்டும் கன்று கொடுக்கலாமா? நியாயம் அதெல்லாம். டேய் சாப்பிட லைக் போடும். இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஒரு 5:30க்குள்ளே ப்ரீமியர் போட்டு அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எந்த கேமுக்கு ஓட் நிறையா வருதோ, மைண்ட் கிராஃப்ட்டுக்கு 100 அவுட் ஆஃப் எத்தனை வருதோ, எந்த கேமுக்கு நிறையா ஓட்டிங் வருதோ அதை பார்த்துட்டு அந்த கேம்ஸ் போடுறேன் கைஸ். ஒரு 1 மந்த்துக்குள்ளே அதாவது 1 மந்த்தில் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ 50-60 இருக்குது, 59 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. 59 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. 16 அரௌண்டாக வச்சா கூட 40 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2 மாதத்தில் ஏறணும், நல்லாயிருக்கும். வீடியோ நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அக்டோபர் 10க்குள்ளே நான் வீடியோ கண்டினியூஸாக வரும் கைஸ், கண்டினியூஸாக வரும். டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் சண்டே மட்டும் என்னால் முடியாது கைஸ். சண்டே இந்த மாதிரி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அந்த மாதிரி நேரத்தினால முடியாது. கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னால என்னால் முடியாது கைஸ், அதனால் யோசிக்காதீங்க கைஸ். இப்போ நம்ம கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்னடா புதுசாக இன்ட்ரோலாம் வச்சுருக்கேன்ட்டு யோசிக்கிறீங்க? சும்மா வச்சுருந்தேன், சும்மா அப்போ மைண்ட் வச்சேன். நல்லா வியூஸ் போயிருக்கு கைஸ். நேற்றானா 30 வியூஸ் போச்சு. நேற்று போட்ட வீடியோவோட நேற்று போட்ட வீடியோ வியூஸ்க்கு நிறையாவே போயிருக்கு. அதனால் நான் இனிமேல் தொடர்ந்து டெய்லி வீடியோ போடலான்னு இருக்கேன். அது உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறையவே தேவை. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே கைஸ், யாராவது இருந்தாங்கன்னா போட்டு தள்ளுற வேலையை பார்ப்போம். சாலாக்கே பச்சா பச்சா அங்கே எதுவும் வந்துருப்போம், சேஃப்டியாக இருந்துக்கலாம். ஏய் ஆடுறா நீ, என்ன செத்துட்டான்? என் கில்லு தானே? ஓகே என் கில்லு தான். இங்கேயே வந்துடுவானோ? சேஃப்டியாக தான் வந்துருப்பேன். நான் அடித்து மெடிக்கிட்டு போடணும். மெடிக்கிட்டு அவனுக்கு கொடுக்கலையே ஒரு வேளை. ஓ கொடுக்கலையாட்டுக்கு, என்னடா ஓடுற? ஓகே, நான் விளையாடுறது போரிங்காக இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் யாரும் சுத்தமாக அடாப்பா பொம்மை மண்ணுச்சு. கமெண்ட் யாரும் சுத்தமாக பண்ண மாட்டேறீங்க. இன்றைக்கி ஏன் கிங் கோப்ரா கூப்பிட்டு வரலன்ட்டு கேட்குறது புரியுது. கிங் கோப்ராவுக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னார், அதனால கிங் கோப்ரா கூப்பிட்டு வரல. கிங் கோப்ராவுக்கு ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொன்னார், அதனால் இன்றைக்கி ஏன்னா லேட்டாக தான் ரெக்கார்டிங்கே பண்ணுறேன். 1:12 ஆச்சு. இப்போயே 1:12 ஆச்சு. போகிற லேட்டாகும் கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஷுவராக இந்த மாதிரி ஹாலிடேஸ்னால அந்த டைமிங் என்னென்னு போட முடியாது. ஒர்க்கிங் டேஸில் யாரா என்ன அடிக்கிறது?
பேனரில் உட்காந்துருக்கேன் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த அந்த பைத்தியக்கார பேல இருப்பான் எனக்கு இருக்கு அவனுக்கு. நீ பாருங்க அவனை நான் என்ன பண்ணுறேன்ட்டு. கீழே போகிறேன். என்னடா யார் ஒன்று அடிச்சது? பொம்மை போகுது. யாரும் ஒன்று அடிக்கலையா? செல்லம் செல்லம் போயிட்டு வா. என்னை அடிக்கிறதா? என்னை அடிச்ச சும்மா விட மாட்டேன். என்னோட ஆட்டத்தை பார்த்தது இல்லையே. நேற்று வீடியோ கட் ஆயிடுச்சு கைஸ். மத்தியானம் நேற்று இது ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருந்தேன். அதனால் வீடியோ கட் ஆயிடுச்சு. வீடியோ கட் ஆனதுனால என்னால் ஒழுங்காக இது பண்ண முடியல. இது வீடியோ கட் ஆனதுனால நான் டோட்டலாக 23 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். வீடியோ அந்த நேரத்தில் கட் ஆயிடுச்சு. அதனால் நான் டியூரேஷனை குறைச்சிட்டேன். சாரி கைஸ். இப்போதைக்கு 10 மினிட்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. பார்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் கிட்டே ஆகிருக்கு. ஓகே வேணடா மேலேயே இருக்கான்னு யோசிக்காதீங்க. நான் என் ஜோனுக்கு வந்து போனதுக்கப்புறம் நான் கீழே போவேங்க கண்டிப்பாக. நீங்கள் பிரால் ஸ்டார்ஸ்க்கு 100, இதுக்கு 100. ஐயோப்பா நானே கொடுத்தேன். பிரால் ஸ்டார்ஸ்க்கு 100, மைண்ட் கிராஃப்ட் 100, அப்புறம் ரோப்ளாக்ஸ் 100, ஃப்ரீ ஃபயர் 100. இது எதுக்கு எனக்கு அதிக ஓட்டிங் வருதோ அந்த கேம் நான் கண்டிப்பாக போடுவேன். அது நீங்கள் ஓட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓட் பண்ணுங்கள். எனக்கு எந்த கேம் போட்டாலும் எனக்கு கேம் எல்லாமே ஒரே வீடியோ தான். எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணல. உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குன்ட்டு தான் நான் இப்போ போடுறேன். யாரும் ஓனமாக இருந்துச்சு. இப்போ அடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே போட்டாச்சு. முடிச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல கைஸ். இன்னொரு மேட்ச் போய்க்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த ஒரே ஒரு மேட்ச் பண்ணிட்டு போயிட்டு இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் கைஸ். என்னைய அடிக்கிற அவனே சாப்பிட்டு இல்லாமல் இவனே முடிச்சுட்டு போய் சாவரா. என்ன உலகம் இது. ஆடுறா நீ. பார்ட் 4 போடலாமான்னு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். எனக்கு வந்து ஒரு 10 லைக்ஸ் அடித்தா பார்ட் 4 நாளைக்கே கண்டிப்பாக வரும். 10 லைக்ஸ் ஓகேவா கைஸ்? 10 லைக்ஸ் அடித்தா நாளைக்கு 6 o'clock கண்டிப்பாக வரும். உங்களோட 6 o'clock இல்லை 6:30 10 லைக்ஸ் அடித்தா நான் கண்டிப்பாக என்ன முடிஞ்சது பண்ணுவேன். 10 லைக்ஸ் ஜஸ்ட்டு 10 லைக்ஸ் தான். எல்லாம் பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு பெல் ஐக்கானை தட்டி ஆளில் வச்சுருங்க. தம்பி வணக்கம்ப்பா. இறங்குறோம். பொம்மை போடுறோம். பொம்மை கீழே போயிடுச்சு. போய் கன்னை எடுத்துக்கிச்சு. மேலே போய்கிச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாம் முடிச்சிருச்சு. ஐயோ பின்னாடி இருந்தவன் என்னை முடிச்சனே. பின்னாடி இருந்தவன் என்னை முடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல. இன்னொரு வாட்டி தான் ரீஸ்பான் ஆகிறோமே. அப்புறம் என்ன பாருங்க கைஸ். எல்லாம் பேனருக்கே போகிறாங்க. பேனரில் கவரே இல்லை. இதுதான் அப்படியே கூரை உள்ள தொட்டி மாதிரி கிடக்கு. இதில் அப்படியே கவர் மாதிரி இருக்குல்ல. அடா பாவி. நானே இப்போ தாண்டா இறங்கினேன். என் கேம் பிளே மோசமாக இருக்குன்னு தெரியுது கைஸ். எனக்கே தெரியுது. இப்போ ஒரே ஒரு லோனஸ் மட்டும் விளையாண்டுட்டு வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். ஜஸ்ட்டு 10 லைக்ஸ் அடிச்சிங்கன்னா பார்ட் 4 வரும். 10 லைக்ஸ்னால் நாளைக்கு சாயந்தரம்குள்ளே 10 லைக்ஸ் அடிச்சிருச்சுன்னா நான் ரெக்கார்டிங் போட்டு நான்லாம் வச்சுருவேன். பார்ட் 4க்கானதெல்லாம் ரெக்கார்டிங் போட்டு நான் எடிட் பண்ணி போட்டு வச்சுருவேன்.
நீங்கள் 10 லைக்ஸ் அடிச்சிருச்சுன்னா நான் உடனே அப்லோட் பண்ணிடலாம். 10 லைக்ஸ் நாளைக்கு சாயந்தரங்குள்ளே 6:30 நான் சொன்ன மாதிரி 6:30க்குள்ளே 10 லைக்ஸ் அடிச்சிச்சுன்னா காலையில் உடனே இப்போ பாருங்கள் நடிகிற அடியை பாருங்க. நான் இப்படி போகணும், இப்படி போயிட்டு அப்படியே சுற்றணும். இங்கே இருப்பான் பாருங்க. இதோ தலைவரே வாங்க, வெளியே வாங்க, தலையை காட்டுங்க. வாங்க 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 வாங்க. போயிட்டு தாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எப்படி நம்ம அடி, இதில் ஒரு அடி, இங்கே பாருங்க, இப்படி இருக்குண்ணா, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, அவ்வளோதான். போயிடுவார் இப்போ பரலோகத்துக்கு போயிடுவார். ஐயோ மண்டியில் வச்சுட்டாங்க ஐஸ், மண்டியில் வச்சு முடிச்சுட்டான். INDCVCHR இதோ ஒன்று எனக்கு கொடுங்க. ஃப்ளேம் த்ரோவர், இதில் நான் செம்மையாக அடிப்பேன், மண்டையாக வைப்பேன். நான் பாருங்கள் இந்த ரவுண்டில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரீ ஃபயர் சீரீஸில் ஃப்ரீ ஃபயர் பார்ட் 4ல் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் பார்ட் 4ல் நம்ம அதாவது கிங் கோப்ரா விசஸ் நான் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணாதரா, இதெல்லாம் பார்த்தாச்சு சார். என்ன சார் நீங்கள் இப்படி ஓடிடணும், அவ்வளோதான். அங்கே நான் நீ மட்டும் தான் தூக்கிடுவேன், எனக்கும் தூக்கி வைங்க தெரியும். ஐயோம்மா போட்டான். நான் அதாவது ரெட் டெவில் விசாஸ் கிங் கோப்ரா அதாவது ரூம் மேட்ச் போடலாமான்னு கேட்குறேன். 1v1 போடலாம். இந்த ஜம்பிங் ஷூஸ் அதெல்லாம் வச்சு போடலாமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாரும் கமெண்ட் சரியாகவே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. எல்லோரும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா புல் போட்டு வர, புல்லை எரிச்சிட வேண்டாம். மண்டையில் குத்துற மண்டையில் நீ குத்துற வரைக்கும் நான் பேரிக்காய் சாப்பிடுவேன். நான் பேரிக்காய் சாப்பிடும்போது ஒரு மண்டையில் குத்தாலாம். வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கிங் கோப்ரா வந்துருந்தான்னா அவர் கூட அப்படி பேச்சு துணைக்கு ஆள் இருந்திருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், அடுத்த தடவை கிங் கோப்ரா அதாவது நம்ம ஃப்ரெண்டு விசஸ் நான். வச்சுக்க, என்ஜாய் யுவர் கிஃப்ட் ப்ரோ. கிஃப்ட் வச்சுக்க. ஓ ஓ ஐயோ, இந்த ரவுண்டு நான் ஜெயிக்கணும். கண்டிப்பாக ஜெயிக்கணும். பாருங்க, கிங் கோப்ரா விசஸ் ரெட் டெவில் போடலாமான்னு சொல்லுங்கள் கைஸ். ரெட் டெவில் போடலாமான்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் யாருமே கமெண்டே பண்ண மாட்டீங்க. 3 பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். என்ன தூக்கி போடுறா, நம்மள தான் தூக்கி போட தெரியும், எங்களுக்கும் தூக்கி போட தெரியும். மான பிரச்சனைடா சவுட. பல்லே 3v3ல் நிற்கிது. உசி காமெடி குட்டி கன்று தான் நான் வாங்குவேன். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அதாவது இப்போ ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறோமா, இதே அப்படியே ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடலாமான்ட்டு அப்படி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவன் என்னடா சும்மா கமெண்ட்டை சொல்லுங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. தூக்கி போடுவேன் நீ. இனிமேல் உன் கையை வெட்டிடுவேன். தூக்கி போடுறது கை இருந்ததுன்னு தூக்கி போடுவேன். கை வெட்டிக்கிச்சா? என்ன வழியா சண்டைக்கு நீ வேணா வாடா. வந்து பாரு. வணக்கம்.
சார் வணக்கம். என் வாய்ஸ் ஆடியோ கிளியராக இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஒருத்தன் கமெண்டில் சொல்லுங்கன்னே இருக்கான்னு நினைக்கிறீங்க. அது கேட்குது. வச்சுக்கோ கிஃப்ட்டு தான், ஒன்றும் இல்லை. ஃபியூஸ் வச்சுக்கோ அப்படியே. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐயோ 4v4 பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், டபுள் ஏடபிள்யூ வாங்கிட்டு முடிச்சுக்கிட்டுறேன் பாருங்க. என்ன பாருங்கள், இப்போ பாருங்கள் ரவுண்டில் யார் ஜெயிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். கேசி இப்போ பாருங்கள் பாருங்க, ஒரு அடி இப்படி வைக்கணும். இது பொம்மை ஓட விட்டு இப்படியே ஓடி வரணும். ஓடி வந்துட்டு இப்படி ஒரு அடி, இப்படி வந்துட்டு இப்படி ஒரு அடி, அப்படியே சைட் போயிட்டு ஐயோ அண்ணன் தெரியாமல் வச்சுருந்தேன்னு சொல்கிறேன். பூயா வாங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். 4v4 வந்து நான் போய் அடிச்சிட்டேன். ஓகே கைஸ், பை கைஸ். இத்துடன் இந்த வீடியோ முடிக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.